தலைவர் சூப்பர் ஸ்டாரோட அடுத்த படத்தோட அப்டேட் வந்திருக்கு. லோகேஷ் அவர்கள் தான் டைரக்டர். கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லோகேஷ் வந்து முன்னாடி பண்ண லியோ படம் வந்து ஒரு விமர்சன ரீதியாக சரியா இல்லை, வசூல் ரீதியாக ஓரளவுக்கு இருந்தாலுமே நினைச்ச அளவுக்கு வசூலும் கிடையாது, நினைச்ச அளவுக்கு படமும் கிடையாது. அதனால வந்து ரொம்ப ஒரு அப்செட்ல இருக்காரு. இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில வந்து லோகேஷ் இருக்காரு. இப்போ தலைவரும் லோகேஷும் நேர அந்த படத்துக்கான ஒரு போஸ்டர் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னா, ஏப்ரல் 22 இந்த படத்தோட டைட்டில் கொண்ட ஒரு டீசர் வந்து ரிலீஸ் பண்ண போறதா அப்படி சொல்லியிருக்காங்க. விக்ரம் படத்துக்கு வந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசர் விட்டுருந்தாங்கல்ல, அந்த மாதிரி இந்த டீசர்லயே கண்டிப்பா அந்த ஆரம்பிக்கலாமா, இந்த பிளடி ஸ்வீட் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு டைலாக் உருவாக்க போறாருன்னு நினைக்கிறேன் லோகேஷ். எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா இப்படி ஒரு படம் நடக்க போறதே பல பேர் மறந்துட்டாங்க. ஏன்னா லோகேஷ் நேற்று 6 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போடுறாரு. போட்டவொடனே லியோ 2வா அதா இதான்னு கேட்கறாங்களோ ஒழிய தலைவரோட சேர்ந்து பண்றீங்களா அந்த படத்தோட அப்டேட்டா அப்படின்னு யாரும் கேட்கல. ஏன்னா தலைவரோட பண்றதே வந்து மறந்துட்டாங்க. இப்ப தலைவர் கூட அவர் சேர்ந்து எப்படி பண்ண போறாருன்னு தெரியல. ஏன்னா லோகேஷ் மேல இருக்க ஹைப்பும் குறைஞ்சு போச்சு. தலைவர் படம் அதனால பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு விக்ரம் படம் மாதிரி கமலை வச்சு எப்படி ஒரு விக்ரம் படம் கொடுத்தாரோ அதே மாதிரி வந்து ரஜினியை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு